உங்க விஜய் வர்றேன்னா. வெல்கம் டு ஃபேக் ஐடி. ஒரே நிமிஷம், இதான் எழுதி வச்சுருந்தேன். பணம் என்னங்க பெரிய பணம், காசு பணம்லாம் எப்போ வேணாலும் சம்பாரிச்சுக்கலாங்க. உறவு தாங்க முக்கியம். 35,000 கட்டுறவன் தான் தெரியும், உனக்கெல்லாம் இன்னும் பொச்சா தெரியும். அடுத்தது இங்கே இருக்குது. அரியலூர் பேப்பர் பின் பேக்கெட்டில் உள்ளது. ஒரு நிமிஷம் மாற்றி எடுத்துட்டேன். இப்ப புரியுதா மக்களே, மறைமுக உறவுக்காரர்கள்னு நாம ஏன் சொல்றோம்னு? சரி, இப்போ நம்ம அரியலூர் மாவட்டத்துக்கு வருவோம். இப்போ அவர் இந்த கூட்டத்திலலாம் என்ன பேசுகிறாரு அப்படின்றது கேட்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பீச் எப்படி அவர் ப்ரிப்பேர் பண்ணுறாரு. அவர் ஸ்பீச்சை 4 பார்ட்டாக பிரித்து கொள்கிறார். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 அப்படின்னு. இந்த பார்ட் 1 வந்து மக்களை பார்த்து ஹாய்னு கையசைக்கிறது, வணக்கம் நண்பா நண்பி சாப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறது, இப்படி தொடங்குகிறது பார்ட் 1. இங்க என்ன பார்க்க வந்திருக்கிற என்னுடைய அம்மாக்கள், அக்கா தங்கைகள், அண்ணன் தம்பிகள், நண்பர்கள், நண்பிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? எல்லாம் சேஃபா இருக்கீங்களாங்க? நான் இப்போ எந்த மண்ணுல நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாரு. இப்போ நான் எந்த மண்ணுல நின்றுட்டு இருக்கிறேன் தெரியுமா? ஏதோ இப்போ வந்திருக்கிறவங்க எல்லாம் எங்க வந்திருக்கோன்னே தெரியாம வந்து நின்றுட்டு இருக்கிற மாதிரி, அவங்களுக்கு இவர் திசை காட்டுற மாதிரி இந்த நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய அருமை பெருமைகளை பேச வேண்டியது. நாகூர் ஆண்டவர் அன்போட, நெல்லுக்கடை மாரியம்மன் அன்னை வேளாங்கண்ணி ஆசியோட, திருவாரூர் தியாகராஜர் கோயில் ஆடி தேர் தான் உடனே மனசுக்கு ஞாபகத்துக்கு வரும். பார்ட் 2ல இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பிரச்சனை, அதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள், இதெல்லாம் வந்து நேரடியா போய் களத்துல ஆய்வு செய்து மக்களை சந்தித்து அவரே பேசுறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இவ்வளவு பாரம்பரிய கடல் சார்ந்த ஊர்ல ஒரு கவர்மெண்ட் மெரைன் காலேஜ் ஒன்னு கொண்டு வந்தாங்களா? நாகப்பட்டினத்திலேயே மீன்வள பொறியியல் கல்லூரி உள்ளது. இது தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் அரசு கல்லூரி. அதற்குள் ஃபிஷரிஸ் நாட்டிக்கல் அண்ட் மரீன் என்ஜினியரிங் துறை உள்ளது. இங்கு பிடெக் இன் ஃபிஷரிஸ் என்ஜினியரிங் படிப்பு உள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள தலைஞாயிறில் டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் செயல்படுகிறது. இதுவும் அரசு கல்லூரியே. இங்கு பிஎஃப்எஸ்சி பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸ் படிப்பும், நீர்வள மேலாண்மை, அக்வாட்டிக் என்வாயன்மெண்ட் மேனேஜ்மெண்ட் மற்றும் மீன்வள அறிவியல் தொடர்பான படிப்புகளும் உள்ளன. பார்ட் 3க்கு போகும்போது பாசிச பாஜக அப்படின்னு ஆரம்பிச்சு பாய்சன் திமுக அப்படின்னு திமுகக்குள்ளார போயிடுறாரு. பாசிச பாஜக அப்படின்ற ஒரே ஒரு லைன், அந்த சென்டென்ஸை தாண்டி அடுத்து பாஜக மேலே பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறாரு. ஒரு பக்கம் பாஜகவின் மீதான தாக்குதலை சைட்லைன் பண்ணிட்டு திமுகவை போட்டு பொளந்து தள்ளுகிறார் தலைவர் விஜய். இப்படி பார்ட் 3ஐ நிறைவு செய்துவிட்டு பார்ட் 4க்கு நகர்கிறார். பார்ட் 4ல கன்க்ளூஷன். இந்த மாதிரி மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நேரடியாவே கேக்குறேன், சிஎம் சார் மிரட்டி பாக்குறீங்களா? அதுக்கு இந்த விஜய் ஆள் இல்ல சார். ஒழுங்கா எலெக்ஷன்ல வந்து என் கூட போட்டி போடுங்க அப்படின்னு சொல்லி கெத்தாக முடிக்கிறார். இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் காட்டுறதை விட்டுட்டு கெத்தா நேர்மையா எலெக்ஷனை சந்திக்க வாங்க சார். சரி, விஜய் மேற்கொண்ட இந்த பரப்புரையில் நமக்கு எதெல்லாம் ரொம்ப ஆடா தெரிஞ்சது அப்படின்றதெல்லாம் பார்த்து பட்டிட்டிங்கரிங் பார்த்துருவோமா? லெட்ஸ் கோ டு தி ஷோ. இப்படி விஜய் எந்த ஊரில் போய் பரப்புரை மேற்கொண்டாலும் எல்லா பேச்சிலையுமே இதே மாதிரியான பேட்டர்ன் காணப்படுகிறது. எழுதி கொடுத்தவங்க தான் கேட்கணும். நீங்கள் விஜயை கேட்டா அப்படின்னு நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்க இல்லையா? பரவாயில்ல, இட் இஸ் ஓகே. எல்லா கட்சிகளுக்கும் எழுதி கொடுக்குறவங்க இருக்காங்க. அதுக்குன்னு தப்பு தப்பாவே எழுதி கொடுக்கறது. கடலோர கிராமங்கள்ல மீன் அரிப்புல இருந்து பாதுகாக்கிற அலையாத்தி காடுகளை அழிக்கிறத பத்தி தடுத்து நிறுத்தி, இது மீனுக்கு அரிக்குதான், மீனுக்கு அரிச்சா சொரிஞ்சு விட வேண்டியது தானே. மீன் அரிப்புல இருந்து பாதுகாக்கிற அலையாத்தி காடுகளை அழிக்கிறத பத்தி தடுத்து நிறுத்தி, அது மீன் அரிப்பா மண் அரிப்பா? ஐயோ பாவம்,
அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். இதெல்லாம் போக ஒரு பெரிய ப்ளேம் கேமை முன்வைக்கிறார். அதாவது இவர் மேற்கொள்கிற இந்த அரசியல் பரப்புரையெல்லாம் ஏகப்பட்ட தடைகளை விதிக்கிறாராம் மு.க. ஸ்டாலின். அவர் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைகளுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா போலீஸ் இவங்க அரசியல் பரப்புரைக்கெல்லாம் கடுமையான கண்டிஷன்ஸை போடுறாங்களாம். இதுக்கெல்லாம் ஸ்டாலின் தான் காரணம் அப்படின்னு நேரடியாகவே குற்றம் சாட்டுகிறார். அரியலூர்ல போனப்போ நான் கரெக்டா அந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அந்த ஏரியாலேயே அந்த பவர் கட்டு, அப்புறம் நான் திருச்சிக்கு போய் நான் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்பீக்கருக்கு போற அந்த வயரு கட்டு. அதாவது நீங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்க. எவன் தடுக்கிறீங்க அந்த நம்பரை எவனோ தடுக்கிறாங்க. லைன் மேல நின்று ஏதோ ப்ராப்ளம் பண்றாங்க. மங்களி அப்படிதான் சொன்னேன், மாப்பிள்ள இந்த மாதிரி ஏதோ பிரச்சனை இருக்குடா என்னன்னு கேளுடா மாப்பிள்ள, இல்லாட்டியும் இந்த மாதிரி அமைக்கி கேட்டேன்னா கண்டிப்பா சொல்லுவாங்க என்னன்னு கேட்டுரு அப்படின்னு. அது இப்ப அந்த எவனோ லைன் மேல இருக்கேன் அந்த எவனை இறக்கி விடணும், என்னமோ பண்றான். அது என்னன்னு சொல்லுங்க எனக்கு கரெக்டா. அந்த ஸ்பீக்கருக்கு போற அந்த வயரு கட்டு இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன் சிஎம் சார். ஸ்டாலினே ஏதோ மாறுவேஷம் போட்டு கொண்டு இந்த ஒயர்லாம் கட் பண்ணி விட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி பேசுறாரு. இது ஏதோ டெலூஷன் மாதிரி எனக்கு தெரியுது. ஆனா ரொம்ப அதீதமான கற்பனைகள் உழல்கிறார்களோ இவங்க கட்சிக்காரங்க. இதே மாதிரியான குற்றச்சாட்டை தான் நம்ம ராஜ்மோகனும் சொல்றாரு. எங்களுக்கு அங்க டிராபிக்கோ, அங்க தடைகளோ, அங்க ஆடியோ ப்ராப்ளமோ, அங்க ஆம்புலன்ஸ் ப்ராப்ளமோ, அங்க இருந்து பல்வேறு வகையான சிக்கல்களோ, எங்களுக்கு இருந்த பல்வேறு நெருக்கடிகளோ அது இயற்கையாக வந்தது மட்டுமல்ல, எங்கள் மீது மிகுந்த பாசம் கொண்ட சில பேர் அதை அந்த அன்பை காட்டாங்க. இன்கமிங் வர மாட்டீங்களா உங்களுக்கு? இன்கமிங்னா சார் உங்களுக்கு இன்கமிங் வர மாட்டீங்களா உங்களுக்கு? அதான் சார் இன்கமிங்ன்ற ஒருத்தர் இருக்கானா? ஹலோ சார். ஹலோ சார். இல்ல சார், இப்ப யாரோ இன்கமிங் என்னமோ இப்ப சொன்னீங்களே என்னன்னு கேக்குறேன். அவன் தான் பிரச்சனை பண்றானா? அந்த இன்கமிங்ன்றவன் தான் பிரச்சனை பண்றேன் அப்படிதானா? விட்டா விஜயனுடைய மாடியில யாரோ திருட்டுத்தனமா அவர் ரசிகர் போய் தங்கியிருந்தாராமே, அது கூட ஸ்டாலின் அனுப்பி ஆள்னு சொல்லுவார் போல இருக்கு. தாவேக தலைவர் விஜய் வீட்டில் இளைஞர் நுழைந்தது எப்படி என போலீசார் விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இப்போ டிவிகேவுக்கு மட்டும்தான் அது நடக்குதா? மற்ற கட்சிகளுக்கெல்லாம் நடக்கிறது கிடையாதா இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்சி கம்பத்தை நடவிட மாட்டேன்றாங்க, கட்சி மீட்டிங்கை நடத்த விட மாட்டேன்றாங்க, ஏகப்பட்ட சிக்கல்களை உருவாக்குறாங்க அங்கே இருக்கிற காவல் அதிகாரிகள். இதெல்லாம் நேரடியாக ஸ்டாலினே செய்கிறார் அப்படின்னு யாராவது குற்றச்சாட்டு வைப்பாங்களா? குறிப்பாக விசிகே நடத்தக்கூடிய கூட்டங்களில் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வருது. ஆனால் அதுக்கெல்லாம் முதல்வர் தான் பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்றதுண்டா? என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சுக்கலாங்களா? இல்ல சார், நீ என்ன சொல்ல வரேன்னா, இப்ப எனக்கு கால் வர மாட்டேங்குது. எவனா பிரச்சனை பண்றேன்னு என் பங்காளி சொன்னேன்ல, இப்ப லைன்ல எவன் இருக்கேன்னு இறக்கி விடுங்க. அடுத்து இந்த மின்வெட்டு பிரச்சனைக்கு வருவோம். நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க மாவட்ட செயலாளரை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, மின் விநியோகத்தை அந்த சமயத்தில் நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு இவங்களே மனு போட்டிருக்காங்க. அரியலூர்ல போனப்போ நான் கரெக்டா அந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அந்த ஏரியாலயே அந்த பவர் கட்டு. ஆனால் மின்வெட்டு பொறுத்த வரைக்கும் யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணி இப்படி அசம்பாவிதம் நடக்குது, ஏதாவது ஆக்சிடென்ட் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா கூட, இவங்க கட்சி ஆட்கள் இந்த மரத்தில் ஏறுறாங்க, கம்பத்தில் ஏறுறாங்க, பில்டிங் மேலே ஏறுறாங்க, அதனால ஆக்சிடென்ட்ஸ் நடக்கக்கூடும் அப்படின்றதுனால மின் விநியோகம் நிறுத்தி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் இப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்காமல் மின் விநியோகம் தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்றது நல்ல விஷயம் தானே. லைன்ல இருக்கேன். லைன்ல ஆமா, லைன் இப்போ போன் வருமாம்ல, அந்த லைன்ல எவனும் நிற்பானாம்ல, நின்றா பேச முடியாது. இது ஒரு செய்வன மாதிரி நினைக்கிறேன், அப்படிதானே? கட்சியில் யாராவது ஒருவர் டெல்யூஷனாக அலையலாம், கட்சியே எப்படி டெல்யூஷனாக அலைவது சரியில்லை நண்பா. இப்போ ஒரு RSS தலைவர் இங்க வராருன்னு வச்சுக்கோங்க, இல்ல நம்ம பிரதமர் மோடிஜி அவர்களோ இல்ல உள்துறை அமைச்சரோ இங்க வராருன்னு வச்சுக்கோங்க. அந்த வரிசையை கூட பாத்தீங்களா? முதல்ல யாரு? இப்போ ஒரு RSS தலைவர் இங்க வராருன்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது இல்ல நம்ம பிரதமர் மோடிஜி அவர்களோ. மூணாவது இல்ல உள்துறை அமைச்சரோ இங்க வராருன்னு வச்சுக்கோங்க. சரி, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் போடுவீங்க, இந்த மாதிரி பவர் கட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி வயர் கட் பண்ணுவீங்க. சரி, இவங்கெல்லாம் வர்றப்போ பவர் கட் பண்ணா என்ன ஆகும்? கொஞ்சம் கட் பண்ணி தான் பாருங்களேன், முடியாதுல. ஓ, அவ்வளவு பெரிய டெரர் பீஸ் அவங்க. பேஸ்மெண்ட் அதிரும்ல. அப்ப பெரிய கைதான் போல இருக்கு. ஏன் ப்ரோ, அதனாலதான் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறீங்களோ? இல்ல, பாஜகவினுடைய டீலிமிட்டேஷனு, ஜிஎஸ்டி, நமக்கு ஒழுங்கா ஃபண்டு தர மாட்டேன்றாங்க, இந்தி திணிப்பு பண்றாங்க, இதெல்லாம் வெறும் லெட்டர் பேட்ல மட்டும் வருது. அவங்கள வார்த்தைக்கு வார்த்தை இப்ப ஸ்டாலினை திட்டுற மாதிரி நீங்க ஏன் மோடியை இறங்கி நீங்க தாக்குறது கிடையாது? இதனால தானோ இந்த சிக்கல் இருக்கிறதுனால தானே ஆட்சிக்கு வந்துட்டா நீங்க அப்புறம் உங்களுக்கு கிளின்னு கிளிப்பீங்கல்ல ப்ரோ. இப்போ நீட் விவகாரம்லாம் இருக்கே, அதுக்கு என்ன சொன்னீங்க? அந்த நீட் தேர்வுக்கு மேலே இருக்கிற அந்த நம்பகத்தன்மையை மக்கள் மத்தியில் சுத்தமாக போயிடுச்சு.
இனிமேல் நாடு முழுக்க அந்த நீட் தேர்வே தேவையில்லை அப்படிங்கிறத இந்த செய்திகள் மூலிமா நாம் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். சரி, இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா நீட்டு விலக்கு தான் இதுக்கு உடனடி தீர்வு. அந்த ஒன்றிய அரசு அந்த காலதாமதம்லாம் எதுவும் செய்யாமல் தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து இதை சீக்கிரமாகவே இதை சால்வ் பண்ணணும் அப்படின்றதான் இங்கே நான் கேட்டுக்கிறேன். இப்படி சொன்னீங்க, அதுக்கப்புறம் என்னன்னு சொன்னீங்க? நீட்டு மட்டும் தான் உலகமா? இப்போ நீங்கள் இந்த சிஎம் பதவிக்கு ஆசைப்படுறீங்க, சிஎம் பதவி உங்கள் கைக்கு வந்துடுது. இப்போ நீட்டு விவகாரத்தில் என்ன முடிவெடுப்பீங்க? அவங்க தான் டெரர் பீஸ் ஆச்சு, பேஸ்மெண்ட் அதிருமில்ல ப்ரோ, என்ன பண்ணுவீங்க? நீட்டு மட்டும் தான் உலகமா? நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு. திருச்சியில் ஒரு பரப்புரை நடத்தினார் பார்த்தீங்களா, அதில் போலீஸ் ஏகப்பட்ட கண்டிஷன்களை போட்டாங்களாம். அதாவது 23 கண்டிஷன்களை போட்டிருக்கிறதா நியூஸ் பேப்பரில் ரிப்போர்ட் ஆகிருக்கு. அதில் இந்த கர்ப்பிணி பெண்களை வர வேணாம் அப்படின்னு சொல்கிறது, அதே மாதிரி இந்த ஸ்பீக்கர்ஸ் என்ன மாதிரியான ஸ்பீக்கர்ஸ் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறது, எவ்வளோ டெசிபிள்ஸில் பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் விஜய் சொல்கிறதெல்லாம் வேற மாதிரி இருக்கு. பஸ்ஸுக்குள்ளேயே இருக்கணுமா, பஸ்ஸை விட்டு வெளியில வரக்கூடாதா, கையை இவ்வளவுதான் தூக்கணுமா, இப்படியே வரணுமா, மக்களை பார்த்து சிரிக்காத, மக்களை பார்த்து கையசைக்காத, இப்படியெல்லாம் கண்டிஷன்ஸ் போட்டாங்களா அப்படின்னு அந்த காவல்துறை அதிகாரிகள் தான் தெளிவுபடுத்தணும். நமக்கு தெரியல. இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் போடுறது சரிதான் அப்படின்ட்டு கோர்ட்டே சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தார்மீக பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு காஷன் டெபாசிட் மாதிரி ஒரு முன்பணத்தை செலுத்திட்டு நீங்கள் நடத்துங்க. இந்த பப்ளிக் சொத்துக்களுக்கு சேதாரம் அப்படின்னு நடந்தால் அதுக்கு யார் பொறுப்பேற்பது? இந்த மாதிரியான பொறுப்புணர்வோடு நடந்துக்கணும். இது எல்லா கட்சிகளுக்கும் இதை பொதுவாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நானும் என்னவோ ஏதோ நினைச்சேங்க, செம்ம காமெடியா இருக்கு. அப்படிப்பட்ட இவங்க திருச்சி அரசியல் பரப்புரையிலே என்னென்ன நிகழ்ந்துச்சு அப்படின்றத நிறைய பேர் பார்த்தாங்க. எத்தனை பெண்கள் மயங்கி விழுந்தாங்க, குழந்தைங்களோட போயிட்டு அங்கே அந்த கூட்ட நெரிசலில் இவங்க அந்த குழந்தைங்களை எவ்வளோ கஷ்டத்துக்கு உள்ளாக்குறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். விஜயை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் நிற்கிது, அந்த பேரிகேட் கீழே விழுந்து ஒருத்தர் கால் மேலே அடிபடுது. இந்த மாதிரி ஏகப்பட்ட காட்சிகளை பார்க்குறோம். பார்க்கவே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது போக இந்த பொது சொத்துக்கு நீங்கள் ஏற்படுத்துகிற இந்த டேமேஜ்ன்னு இருக்குல்ல, அதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறது? டிவிஎஸ் டோல்கேட்டில் நான் ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட கேட்டேன். நான் பேச்சுவாக்கில் என்ன விஜய் வந்தார் எப்படி இருந்தது அப்படின்னு நான் கேட்டப்போ எல்லாம் பேரிகேட்லாம் போட்டு உடச்சி வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அவர் சொல்கிறது முழுசாக உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நியூஸில் வீடியோவில் நம்ம பார்க்குற சில விஷயங்களை பார்க்குறப்போ இது கட்டுப்படுத்த முடியாத, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளார இல்லாத ஒரு மாப் மாதிரி தான் தெரியுது. தாவேக தொண்டர்கள், அதாவது ரசிக மனப்பான்மையில் உள்ளவர்கள் செய்யும் பல்வேறு செயல்கள் ஆபத்து நிறைந்ததாகவும் மற்றவர்களுக்கு ஆபத்துகளை ஏற்படுத்துவதாகவும் இருக்கின்றன. I'm just enjoying like anything. கட்சி தலைவர் விஜயின் கான்வாயை பின்தொடர்ந்து வேகமாக சென்றபோது தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர்கள் பயணித்த காரை முந்த முயன்றுள்ளனர். அப்போது நிர்வாகிகள் சென்ற கார் செய்தியாளர்கள் பயணித்த வாகனத்தை வேண்டுமென்றே கால்வாய்க்குள் தள்ளியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வேணாம் சார். அதிர்ஷ்டவசமாக எந்தவித உயிர் சேதமும் ஏற்படவில்லை. சம்பவத்துக்கு பின் பாதிக்கப்பட்ட ஊடக பணியாளர்கள் அந்த அசம்பாவிதத்தை நிகழ்த்த முயன்ற காரை மறித்து நிறுத்திய நிலையில் நிர்வாகிகள் மற்றும் செய்தியாளர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த அடக்குமுறை, இந்த அராஜக அரசியல்லாம் வேணாம் சார். இது குறித்து கேள்வி எழுப்பிய போது செய்தியாளர் கேமராவில் தாவேகாவினரின் செயல்களை பதிவு செய்ததால் கேமராவை பிடுங்கி வன்முறையில் ஈடுபட முயன்றதாக கூறப்படுகிறது. நாம ஒண்ணு இங்க தனியால் இல்லைங்க சார். விஜய் பேசிய புத்தூர் அண்ணா சாலை அருகே மரத்தின் மீதும் உயரமான கட்டிடம் மீதும் ஆபத்தான முறையில் அமர்ந்திருந்தது உள்ளிட்ட விஷயங்களும் அரங்கேறின. மாபெரும் மக்கள் சக்தியோட பிரதிநிதிங்க சார். அத்துடன் விஜய் பரப்புரையின் போது தொண்டர்கள் நெரிசலால் நாகையில் உள்ள வேளாங்கண்ணி ஆலயத்துக்கு சொந்தமான மண்டபச்சுவர் இடிந்து விழுந்துள்ளது. இவ்வளோ பெரிய கூட்டத்தை விஜயால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்றது அவர் ஒரு நல்ல அரசியல் தலைவராக ஆகிறதுக்கு சரியான உதாரணமா அப்படின்றது நமக்கு புரியல. அதாவது தாவேகா தலைவர் விஜய் அவருக்காக பெரிய கூட்டம் கூடுறது, காசு கூட வாங்காமல் கூட்டம் கூடுறது அப்படின்றது பெரிய விஷயம் தான். இது ஒரு பெரிய விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஆனால் இவரை தீவிரமாக ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த ஃபேன்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்கள இவரை அரசியல் படுத்துகிறாரா? அதாவது தமிழ்நாட்டுக்கு இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் என்ன? ரோடு வசதி இல்லாதது, தண்ணி வசதி இல்லாதது, மருத்துவ வசதிகள் இல்லாதது, இதெல்லாம் பேசுகிறாரு. பட் இந்த கட்டுமானங்கள்லாம் எங்கேருந்து வரும்? இப்போ நமக்கு ஸ்டேட்டுக்குன்னு சில வருமானங்கள் இருக்குது. ஆனால் முக்கியமான வருமானன்றது என்ன? கட்டுகிற ஜிஎஸ்டி அமௌண்ட்ல இருந்து நமக்கு ஃபண்டு வரணும். அதே மாதிரி பட்ஜெட்லையும் யூனியன் கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு ஃபண்டு வரணும். இப்படி எல்லா விஷயத்துலையும் தமிழ்நாடு அடி வாங்கிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் சிஎம் ஆக போறீங்கன்றீங்கல்ல, அப்படி ஆனீங்கனாலும் உங்களுக்கு இதே பிரச்சனை தானே ப்ரோ வரும்? இல்லை பிஜேபி கவர்மெண்ட் எல்லா ஃபண்டையும் கொடுக்குது, இவங்க தான் போய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா?
அப்படின்னா சொல்லுங்க, நீங்க யார் பக்கம் இருந்து பேசுறீங்கன்னாவது மக்கள் தெரிஞ்சுப்பாங்கல்ல. இந்த மாதிரியான முக்கியமான பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம் திசை திருப்பி மக்களை வேற ஒரு விஷயத்தை பத்தி சிந்திக்க வைக்கிறதுக்காக இறக்கி விடப்பட்டவரா விஜய் அப்படின்ற சந்தேகம் எனக்கு வருது. ஏன் அப்படின்னா திருவாரூர்ல ஒரு மீட்டிங்ல சொல்றாரு, உங்களுக்கு வேணா 40க்கு 40னா அது எலெக்ஷன் ரிசல்ட்டா இருக்கலாம். ஆனா இந்த டெல்டா பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு 40க்கு 40னா அவங்க வயித்துல அடிச்சு நீங்க வாங்கின அந்த கமிஷன். விஜய் ஸ்டாலினை கேள்வி கேட்கிறார், ஆளும் அரச கேள்வி கேட்கிறார். அதெல்லாம் நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது, தாராளமா கேட்கட்டும். ஒரு அரசியல் கட்சியாக ஒரு எதிர்க்கட்சியினுடைய செயல்பாடு மாதிரி உங்களுடைய செயல்பாடு இருக்கிறதெல்லாம் நம்ம ஒரு ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய பண்பு தான். அதை நம்ம குற்றம் குறை சொல்லவே இல்லை. ஆனா அதுக்காக கடந்த லோக்சபா எலெக்ஷன்ல பிஜேபி எப்படியாவது இங்க கால் பதிச்சிடணும் அப்படின்னு நினைச்சது. அதிமுக பிரிஞ்சிருந்திருந்தாலும் இன்னைக்கு அதிமுக யாருடைய கூட்டணியில் இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். விஜய்க்கும் தெரிஞ்சிருக்கும், ஏன்னா அது தெரியாத ஆள் கிடையாது. அவர் அரசியலை கரைத்து கொடுத்திருப்பவர். அதனால இந்த 40க்கு 40 வாங்கிட்டோம் அப்படின்றீங்களே, 40 வாங்கல அப்படின்னா பிஜேபியில இருந்து யாரோ ஒரு ஆள் உள்ள இருந்திருப்பாங்கல்ல. 40க்கு 40னா அது எலெக்ஷன் ரிசல்ட்டா இருக்கலாம். ஸோ இதனால நீங்க பிஜேபிக்கு மறைமுகமா நீங்க சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. இப்போவும் உங்களுக்கு நல்ல ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு. உங்களை நம்பி அரசியல் படுத்தப்படாத இவ்வளவு இளைஞர்கள் இருக்கிறார்கள். அவங்களை எப்போ அரசியல் படுத்த போறீங்க? அதாவது இந்த நாட்டினுடைய முக்கியமான பிரச்சனைகளை, ஜனநாயகம் கேள்விக்குறியாக்கப்படுது, மக்களை மதங்களை வைத்து பிரிக்கிறார்கள். RSS பத்திலாம் பேசுறீங்கல்ல ப்ரோ, RSSன்றது என்ன, அவங்களுடைய கொள்கை என்ன, அவங்க எதை தூக்கி நிறுத்துறதுக்காக இவ்வளோ பாடுபடுகிறார்கள், சனாதனம்னா என்ன? பெரியார் அம்பேத்கர்லாம் கொள்கை தலைவர்ன்றீங்கல்ல, பெரியார் எதை எதிர்த்தார்? சனாதனத்தை எதிர்த்து போரிட்டார் இல்லையா? அப்போ இந்த மாதிரியான வார்த்தைகள், அம்பேத்கர் பயன்படுத்திய வார்த்தைகளோ பெரியார் பயன்படுத்திய வார்த்தைகளோ உங்களால் பயன்படுத்த முடியும் என்றால் நீங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் வெறும் ஐக்கான பயன்படுத்தவில்லை, உண்மையிலேயே அவர்களுடைய கொள்கைகளை உள்வாங்கிக்கிட்டு நீங்க பேசுறீங்கன்னு அர்த்தம். நீங்க இதெல்லாம் பேசுனீங்கன்னா தானே உங்க ஃபாலோவர்ஸ் கிட்ட நாங்க இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். 2026ல ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒண்ணு இன்னொன்னு. இதுல பிஜேபியை பத்தி அவர் கவலை கொள்ளவில்லை அப்படின்றது தெரியுது. ஆனா பேருக்காக பிஜேபி கொள்கை எதிரி, ஆனா திமுக அரசியல் எதிரி அப்படிங்கிறாரு. கொள்கை எதிரின்னா என்ன, அரசியல் எதிரினா என்ன பிரிச்சு பாருங்க. என்ன கொள்கைன்னு என்ன, ஐடியாலஜி. இப்போ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி தானே பிஜேபி, அவங்களுக்கு கொள்கைன்னு ஒன்று இருக்காதா? அது என்ன கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு பிரிச்சு பார்க்குறது? எதிரினா எதிரி, அவ்வளோதானே. என்ன திமுகவினுடைய முன்னோடிகளான அண்ணா பெரியார் அவங்களுடைய கொள்கைகள்லாம் நீங்கள் உள்வாங்கிக்கிட்டதா காமிச்சுக்கிறீங்க, அப்படிதானே? அண்ணா எதை எதிர்த்து புரட்சி பண்ணார் அதை பேசலாமா? பெரியார் என்னென்னலாம் பேசினாரோ, பெரியார் சாதி மறுப்பு திருமணங்களை பற்றி பேசினார், அதெல்லாம் சட்டமாக்கினார் அண்ணா. அப்படி கொள்கைகளை உள்வாங்கினதுனால அதை சட்டமா மாற்றி அதை நடைமுறை கொண்டு வந்தார் அண்ணா. இப்போ நீங்க அண்ணா பெரியாருடைய எந்த விஷயத்தை நீங்க நடைமுறை கொண்டு வர போறீங்க சொல்லுங்க? இப்படி ஒன்றிய அரசுகிட்ட இருந்து டீலிமிட்டேஷன், நீட்டு, ஜிஎஸ்டி, அந்த ஜிஎஸ்டியில் ஸ்டேட்ஸுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய ஃபண்டை நிறுத்தி வைக்கிறது, அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட்டில் சதர்ன் ஸ்டேட்ஸுக்கு பெருசா எதுவுமே ஒதுக்காம ஓர வஞ்சனை காட்டுறது, இவங்களுக்கு ஆகாத பொலிட்டீஷியன்ஸ் மீது இடி சிபிஐ ரைடு இதெல்லாம் அனுப்புறது, பத்திரிகையாளர்கள் மீது இதே மாதிரி PMLA ஆக்ட் தேச துரோக வழக்குகள்லாம் போட்டு அவங்கள முடக்கிறது, இப்படி ஒரு கண்ட்ரிக்குள்ளார் இருக்கக்கூடிய சிஸ்டமின் மீது ஏகப்பட்ட தாக்குதல்கள் நடந்துட்டு இருக்கு. சொல்ல போனா தமிழ்நாடு இஸ் அண்டர் அட்டாக். இப்படி எந்த விஷயத்தை பத்தியுமே பேசாம, இதை பத்தி கவலை கொள்ளாமல் வெறும் ஆட்சி அதிகாரத்தை பற்றி மட்டுமே பேசுறது. அந்த ஆட்சி அதிகாரத்திலும் கூட நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒவ்வொரு தடவையும் கவர்னர் கூடவும் யூனியன் கவர்மெண்ட் கூடவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது. ஆனால் இதெல்லாம் பொய், அவங்க ரெண்டு பேரும் சுமூகமாக தான் இருக்காங்க, இதுக்கு பின்னாடி மறைமுக உறவு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுறதுக்கு பின்னாடி ஒரு அஜெண்டா இருக்கிறதா நான் பார்க்குறேன். இந்த அஜெண்டா ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றதெல்லாம் நம்ம முன்னாடியே சொல்ல தேவையில்லை. 2026 எலெக்ஷனில் இதுக்கான பதில் நமக்கு கிடைக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உண்மை, விஜய்க்கு கிடைத்து இருக்கக்கூடிய இந்த ஃபேன் ஃபாலோவிங் அப்படின்றது மற்றவர்களுக்கு ஈஸியாக கிடைக்காது. அவருக்கு கிடைச்சிருக்கு. இந்த இளைஞர்களை அரசியல் மயப்படுத்தணும் அப்படின்னு அவர் நினைச்சாருன்னா கண்டிப்பாக அவரால் பண்ண முடியும். ஆனால் பண்ண மாட்டார். ஏன்னா உருட்டு அப்படி. இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் வேற ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஏரியாலேயே அந்த பவர் கட்டு, ஸ்பீக்கருக்கு போற அந்த வயர் கட்டு, இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். சிஎம் சார் நீங்க தகவல் கொடுக்க மாட்டீங்க போல சார். நான் செக் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. இல்ல நீங்க செக் பண்ண கூடாது. நீங்க கரெக்டா சொல்லுங்க. ஏன்னா எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க, எங்க ஊருக்காரங்களும் பங்காளி மக்கள் ஏமாத்துறாங்க.
அப்ப இப்ப அவன் போய் சொன்ன கணக்கு ஆகி போச்சு பாத்தீங்களா? இப்ப இன்கமிங் எவனோ சொந்தக்காரனே அவனோ இருக்கான் போல இருக்கு. ப்ராப்ளம் எத்தனை நாளா இருக்கு உங்களுக்கு? அந்த இன்கமிங் ப்ராப்ளமா? ஆமாங்க. அவன் எனக்கு யாருன்னு தெரியாது சார். அந்த இன்கமிங்ன்றவன் யாருன்னு எனக்கு தெரியாது.